அப்படின்னு திரு கேசிபி சொல்றாரு. ஆனா திரு எடப்பாடி பழனிசாமியை தோற்கடிக்கக்கூடிய வல்லமை யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு தென் மாவட்டத்து முக்குளத்தூர் சமூக மக்கள் வாக்களிக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பிரியன் சார் சொல்றாரு. ஒண்ணு நம்பி வாழுங்க இல்ல நம்ப வச்சு வாழுங்க, ரெண்டு கட்டணம் வாழ்ந்தா என்னன்னு அர்த்தம்? இஷ்டம்னா கொடுங்க, இல்ல வேற இடத்துல ஓட்டிட்டு போறா சார் அப்படின்னா அது ஒருத்தங்களால முடியும். தமிழக வாக்காளர் பெருமக்கள் அதுக்குள்ள ஜாதி மதம் இனம் குணம்லாம் ஒளிஞ்சிருக்கிற மாதிரி நான் பார்க்கல. இதெல்லாம் மைனர் ஃபேக்டர்ஸ். ஒரே அடியாகிறியே, படிப்படியா போயேன்டா. படிப்படியா போனா அவன் லிஃப்ட்ல போயிருவான். அவன் போறதுக்கு மேல நீ பொசுக்குன்னு போயிரணும். குறுக்க குறுக்க கம்மிண்டமா ஏன்டா? அதே மக்களுக்கு ஸ்டாலின் அவர்களை வீழ்த்துறதுக்கும் சக்தி இருக்கிறது. நான் பேசுறது யதார்த்தம். நான் என்ன கேட்குறேன்னா, வர தேர்தலில் ஓட்டு போட்டு முதலமைச்சர் தேர்ந்தெடுக்க போறீங்களா இல்ல ஜாதி சர்டிபிகேட் கொடுக்க போறீங்களா? ஆனா எங்க நாட்டுல உள்ள ஜாதிகளை எண்ணவே முடியாதியா. ஜாதியே வேண்டாம்னு அரசாங்கம் சொல்லுது, ஆனா ஜாதி சான்றிதழ் கொண்டு வான்னு பள்ளிக்கூடங்கள்லாம் சொல்லி. தெலுங்கு மகேஷ் பொய்யாமொழி செட்டியார் இப்படி வச்சுக்கிடுவா. நான் இவங்களும் அதே முக்குளத்துல இருக்கிறாங்க. அவங்க எந்தெந்த கட்சியில் இருக்கிறாங்களோ அந்தந்த கட்சியில அவங்க ஜாதிய பேக்ரவுண்டா வச்சு 16 வருஷம் ஒரு இடத்துல எலெக்ஷன் நடக்க விடாம பண்றான்னா அப்புறம் கவர்மெண்ட் எதுக்கு, இந்த எலெக்ஷன் கமிஷன் எதுக்கு? அதிமுக தோல்வியடையவும் 50 தொகுதிகளில் வாக்கு சதவீதம் குறையவும் அந்த கட்சி ஒரு காரணமா இருந்துச்சுன்னு பல விவாதங்கள்ல பேசியிருக்கோம். நம்ம வேணா சொல்லலாம் சாதியே இல்லை அப்படின்னு. ஆனா கரெக்டான உதாரணம், பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்க போறாங்கன்னா இந்த அளவுக்கு ஜாதி பார்ப்பாங்க சார். வேற ஒரு அவங்க சாதியில் இருக்கிறவங்க வேற ஒரு சாதியில் ஒரு கலப்பு திருப்பணும்னா போராட்டம் வெடிக்கும் சார். டேய் நான் லைஃப்ல மறக்க மாட்டேன்டா. அதோடு 4வது அடி ஓன் சாய்ஸ், 5வது அடி ஏன் அதிகாரம் சசிகலா இருந்த அதிகாரம்ங்கிறதும் நீங்க சொல்ற ஓஎஸ் மணியன், விஜயபாஸ்கர், காமராஜ் இவங்க இருக்கிற அதிகாரமும் ஒரே அடுக்குல இல்லையா? அதிமுக சொல்லிட்டாரு. என்ன நீங்க பஞ்சாயத்து தலைவர் ஆக்குனா என் வீட்டு தோட்டத்துல கிணத்துல ஊத்துல எல்லாத்துலயும் பால் வர ஏற்பாடு பண்றேன், செய்வீங்களா? குடும்ப ஆதிக்கம்ன்றது தமிழக மக்களுக்கு பிடிக்குமா? யாரு பண்ணாலும் பிடிக்காது. அது இங்க ஒரு பிரச்சனைனா பிரச்சனை தான். அதை வேணா நம்ம கடந்து போகலாம். ஊழல்ன்றது பிரச்சனை கிடையாதா? ஊழல்ன்றதை கடந்து போயிடலாமா? நான் ஒன்னா தூத்தாப்பியா இருந்துக்கிறேன். என்னப்பா தூத்தாப்பியாகவா? அது என்னது? அதாவது துணை தர்ம பெருபாக நான் இருந்து கொள்கிறேன். வேண்டாம் வேண்டாம், தூத்தாப்பி எல்லாம் பொம்மை பதவி, ஒப்புக்கு சம்மானி பதவி. நம்மளை ஒரு பன்னீர் கடைக்காரன் பக்கோடக்காரன் கூட மதிக்க மாட்டான். அப்போ சாதின்றது குடும்ப அரசியல் தாண்டி ஊழலை தாண்டி அதுக்கப்புறம் மக்களோட அந்த போன வாட்டி அதிமுக தோக்குதுன்னா மக்களோட எதிர்ப்பு இருக்கு. மக்கள்கிட்ட அங்கே ஊழல் இருந்தது, பிரச்சனை